ஓ முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று மங்கள வெள்ளியில் உன்னை பார்க்க மன கோலத்தில் உன் அப்பன் முருகன் நான் வந்து உள்ளேன் தங்கமே. உன்னுடைய மனம் விரும்பிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வர போகின்றது. கர்மா என்பது நிழல் போல எப்போதும் நம்மை தொடர்கின்றது. அதை யாரும் காசி சென்று புனித நீரில் மூழ்கி தள்ள முடியாது. கடந்த ஜென்மத்தில் செய்த வினைகள் இப்பிறவியில் பழுத்து வரும். அதுதான் உன் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் காரணம். ஆனால் பயப்படாதே பிள்ளையே. நல்ல எண்ணமும் பிறருக்கு உதவிய மனமும் கர்மத்தை மெதுவாக குறைக்கும் மருந்தாகும். பசித்தவர்களுக்கு உணவு, சோர்வு உற்றவர்களுக்கு தண்ணீர், நடக்க முடியாதவர்களுக்கு செருப்பு, துயரம் முற்றவர்களுக்கு ஆறுதல், இவை அனைத்தும் கர்ம வினையை மெதுவாக கரைத்து விடும். தர்மம் செய்கையில் யாருக்கும் காட்டாதே. உன் மன சாட்சியே சாட்சி. நினைவில் கொள் பிள்ளையே, யாரையும் குறை கூறாதே, துரோகம் செய்யாதே. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நல்ல செயலும் உன் பாதையை ஒளிர வைக்கும். இன்று நீ தாங்கிக் கொண்டு இருக்கும் அந்த நினைவு உனக்கு வலியையும் தருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அது உன் இதயத்திற்கு உயிராய் இருக்கின்றது. அந்த நினைவை விட சொல்ல நான் நினைக்கவில்லை. ஏனெனில் அது உன் உள்ளத்தில் அன்பின் அடையாளமாக பதிந்து இருக்கின்றது. நினைவு உன்னை சோர்வடைய வைக்காமல் உனக்கு பலமாக மாறட்டும். உன் வாழ்க்கையின் பயணம், உன் மகிழ்ச்சி, உன் எதிர்காலம், இவை அனைத்தும் இன்னும் உன் கையில் தான் இருக்கின்றன. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் மனம் பலம் பெற்று முன்னேற நான் வழி காட்டுவேன். உன் மனம் விரும்பிய நற்செய்தியை உன் வீடு தேடி நான் வர செய்வேன். நீ எந்த உறவை நேசிக்கின்றாயோ அந்த உறவே உன் வீடு தேடி இன்று வரப்போகின்றது. நீயும் என்னை போல் அந்த உறவுடன் மன கோலத்தில் என்னுடைய ஆலயத்திற்கு கூடிய விரைவில் வருவாய் தங்கமே. உங்கள் இருவரையும் நான் முழுவதுமாக ஆசிர்வதிக்கின்றேன். என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கும். ஓம் முருகா.